ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் மட்டன் போட்டு தக்கடி பண்ணணும். இப்போ வந்து மட்டன் எலும்பு போட்டு தாங்க நான் தக்கடி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் போட்டுருக்குறேன். எண்ணெய் போட்டுட்டு லவங்க, பட்டை, ஏலக்காயெல்லாம் போட்டுக்கலாம். 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 5 தான் வெங்காயம் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம். நான் வந்து 2 பாக்கெட்டில் செய்கிறேங்க. 1/2 கிலோ பாக்கெட்டில் பச்சரிசி மாவு வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கலக்கி வச்சுட்டேன். அது பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கலக்கி வச்சுட்டேன். நான் காமிக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து ப்ரௌன் கலராக வரட்டும். நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் மசாலாலாம் போட முடியும். நல்லா வதங்கட்டும். இது பாருங்க, பச்சரிசி மாவு வந்து சுடு தண்ணியில் கலக்கி வச்சுட்டேன். நல்லா கலக்கிட்டு நான் வந்து தக்கடி பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வந்து செவந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1.5 ஸ்பூன் போட்டு இது நல்லா பச்சை வாசனை போகும். இப்போ வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி போடுறேன். புதினா, கொத்தமல்லி வந்து ஒரு கை அளவு போடுங்க. இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து போடுங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா மசஞ்சு வரணுங்க. அப்போ தான் நாங்கள் எலும்பு போட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து இந்த எலும்பு வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா புரட்டி நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம். இங்கே பாருங்கள், தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வந்து எலும்புலாம் நல்லா வந்து வெந்து வரட்டும். வலைக்கும் அஸ்ஸலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் எலும்பெல்லாம். ஆஷிம் நக்கோ ஆஷிம், இந்த மாதிரி அரிசி மாவு கலக்கி இந்த மாதிரி தக்கடி பண்ணிக்கணுங்க. பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நல்லா வந்து வெந்துச்சு. வெந்த பிறகு நான் வந்து 2-3 டம்ளர் வந்து தண்ணி போட்டுட்டேன். இந்த டம்ளர் வந்து தண்ணி வந்து நல்லா கொதி வந்த பிறகு நாங்கள் தக்கடி போட்டுக்கலாம். நல்லா வந்து வெந்துச்சு. பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டேன். பண்ணி வச்சுக்கிங்க ரெடியாக. இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து கொதிக்குது. கொதித்த பிறகு நாங்கள் வந்து இது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இது எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். அப்படியே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதித்து நல்லா கொதித்த பிறகு நாங்கள் வந்து எல்லாம் வந்து கரண்டியால் ஆட்டலாம். இது வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது. கரண்டியெல்லாம் போட்டு கிண்டக்கூடாது. மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம் அப்படியே. பாருங்க, நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்படி தான் சுற்றணும். கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. அதுதான் லைட்டாக பண்ணுங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தண்ணியாக தாங்க இருக்கும். ஆறுனா கெட்டியாக நல்லா செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் செஞ்சு வீட்டில் கொடுங்க, அசந்து போயிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணியாக தான் இருக்கும். ஆறிச்சுன்னா நல்லா வந்து கிரேவி பதம் வந்துடும். நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். அதுதான் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டில் கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.